ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கை கொடுத்து சொல்கிறீங்களா? கை கொடுத்து சொல்லுங்க, தட்டுங்க, முதுகுல ஒரு தள்ளுங்க. ஆமென். எப்படி நல்லா இருக்கிறீங்களா? உற்சாகமாக இருக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். உங்களெல்லாம் பார்ப்பதில் சந்தோஷம். கர்த்தரை நாம் பார்க்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆமென். நம்மளுக்கெல்லாம் ஒரே நோக்கம், தேவனை பார்க்கக்கூடிய ஒரு தருணம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆகையால் உங்களுடைய வாஞ்சைகளை கர்த்தர் அறிகிறவராய் இருக்கிறார். உங்களுடைய இருதயத்தை தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி ஒரு பாடலை பாடுவோமா? நல்லா கரங்களை தட்டி, நல்லா முகத்துக்கு நேரா கை வரணும். நல்லா நல்லா சூப்பர். உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிட உம்மை தந்தீரே. உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிட தந்தீரே. நீரே என்று பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே, நீரே என்று பெரியவரே, நீரே. இயேசுவே 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 இயேசுவே. நல்ல கரங்கள் தட்டும் உற்சாகமாக. ஆமென் ஆமென். ஜீசஸ். தேவன் நம்மளை எவ்வளவு பெரிய ஆழத்திலிருந்து கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். யோசேப்புடைய வாழ்க்கையில விழுந்து போனதான குழியிலிருந்து தூக்கப்பட்டதான நிலைகளை உணர்ந்து கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அவருடைய கரம் யோசேப்புக்கு மாத்திரம் அல்ல, விழுந்த நம்மளுக்கும். அவருடைய கரம் தானியேலுக்கு மாத்திரம் அல்ல, விழுந்த நம்மளுக்கும் இந்த நாளில் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? உலகத்தின் ஆழத்திலே மூழ்கிடாது என்னை தப்புவித்தீரே. உந்தன் அன்பின் ஆழத்திலே இன்னும் மூழ்கி செல்ல உள்ளம் நீங்குதே. சொல்லுங்க. மூழ்கிடாது என்னை உந்தன் அன்பின் இன்னும் மூழ்கி பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே. இயேசுவே 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 இயேசுவே. கரங்கள் தட்டுவோமா? நல்ல முகத்துக்கு நேரா நிமிர்ந்து கரங்கள் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஜீசஸ். அவர் நல்லவர், அவருடைய நாம மகிமைப்படுவதாக. நீர் என்னை சுமந்ததாலே தடைகளையும் நான் தாண்டி வந்தேனே. தீர்க்கரம் தாங்கினதாலே மடிந்திடாமல் நான் ஜீவிக்கின்றேனே. சொல்லுங்க. சூப்பர் சூப்பர். சொல்லுவோம். நீரே என்று பெரியவரே, நீரே ஆராதிக்க செய்த
சிறந்தவரே, நீரே இது பெற்று பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே. இயேசுவே 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 சொல்லுங்க, நல்ல கரங்களை உயர்த்தி. இயேசுவே 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 இயேசுவே. ஆமென். நிற்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார். ஆமென். நீர் என்னை சுமந்ததாலே தடைகளையும் நான் தாண்டி வந்தேனே, திருக்கரம் தாங்கினதாலே மடிந்திடாமல் நான் ஜீவிக்கின்றேனே. திருக்கரம் தாங்கினதாலே ஜீவிக்கின்றேனே. நீரே இன்றும் என்று பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே, நீரே இன்றும் என்று பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்த. ஓ கூப்பிடுங்க. ஆமாப்பா ஆண்டவரே, உன்னதத்தில் உயர்ந்தவரே, அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, வைத்தவரே, பாவங்கள் போக்கிட தந்தீரே. உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, வைத்தவரே, பாவங்கள் போக்கிட. நீரே இன்றும் என்று பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே, நீரே இன்றும் என்று பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே. இயேசுவே 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 இயேசுவே. வாரத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய வாழ்க்கையில ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா என்னுடைய நெருக்கம், கஷ்டங்கள், துயரங்கள் ஓடி போகிறத என் கண்ணால நான் பார்ப்பேன். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அப்படிய வார்த்தையினால ஓ மணிகள் அசையுமே, அப்படிய வார்த்தையினால பெருங்காற்று நின்று போகுமே, அலைகள் நின்று போகுமே. அவ்வளவு பெரிய மகிமை நிறைந்த வார்த்தை இன்றைக்கு எனக்கு வேண்டுமே. வார்த்தை சொன்னால் மாறி போகும், என்றிருக்கும் எல்லாம் ஓடி போகும். வார்த்தை சொன்னால் நீ மாறி போகும், என்றிருக்கும் எல்லாம் ஓடி போகும். உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி உதவி தேவையில்லை. ஓ ஜீசஸ் பெரியவரே, சத்தமா சொல்லுங்க, உங்களுக்கு உதவி தேவையில்லை, எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஒரு வார்த்தையை அனுப்புங்கப்பா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், செய்யக்கூடாத வழியில் ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர்,
பெரியவர் ஆண்டவரே, நீ எனக்கு பெரியவரா இருக்கிறீங்க. என் வாழ்க்கையில எதையும் பெருசா பார்க்க மாட்டேன். நீதான் எனக்கு பெரியவர், நீதான் எனக்கு பெரியவர். என் வீட்டை காட்டிலும், என்னுடைய சொத்து சுகங்களை காட்டிலும் என் தேவன் நீதான் பெரியவர். என் பிரச்சனைகளை காட்டிலும் என் ஆண்டவர் பெரியவர். எஸ் லார்ட், எல்லாம் செய்து முடிக்கும். கரங்களை தட்டி நம்மளுக்கா யாவையும் செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறவரை கரங்களை தட்டி வாய்களை திறந்து நல்லா ஆமென் ஹல்லேலூயா கண்களை மூடி ஆமென் ஹல்லேலூயா. இந்த எண்ணங்களுக்குள்ளாக, இந்த சிந்தனைகளுக்குள்ளாக ஆமென் 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 நாங்கள் பக்குவப்படுகிறோம், பலப்படுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் சொன்ன ஒரு வார்த்தை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் அனுப்பின ஒரு காற்று இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களுக்கும் அனுப்பப்பட வேண்டுமே, எங்களுக்கும் அனுப்பப்பட வேண்டுமே. கீழ்காற்றுகளை அனுப்புங்க, கீழ்காற்றுகளை அனுப்புங்க. அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் கர்த்தர் நீர் இறங்கி வந்ததை போல எங்களுக்கும் ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் உம்முடைய பலத்த காற்றுகள் மூலமாய் எங்க தேவைகள் சந்திக்கப்பட முடியும். ஆண்டவரே, எதை வைத்தும் நீர் செய்ய முடியும் என்பதை இந்த வேளையில நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். உங்க ஒரு வார்த்தை பொன்னான வார்த்தையாய், அந்த வார்த்தை கூர்மை உள்ள வார்த்தையாய், அந்த வார்த்தை அதிசயங்களை வழங்க செய்கிற வார்த்தையாய், அது அநேக காரியங்களை திருப்புகிற வார்த்தையாய் இந்த நாட்களில் விளங்குமே, விளங்குமே. எஸ் எஸ் ஆமென். தாகத்தை தீர்க்கும்படியாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் தண்ணீரை கொடுத்ததை போல இந்த வேளையில கர்த்தர் எங்களுடைய தாகத்தை, எங்க தேகத்தை, எங்களுடைய குடும்பத்தினுடைய நிலைகளை மாற்றும்படியாய் என் தேவன் கண்மலையிலிருந்து ஜீவ தண்ணீர் எங்களுக்கு தாங்கப்பா, எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்தது போல எங்களுக்கும் நீர் தேவைகளை சந்திக்கும்படியாய் ஆண்டவரே இந்த வேளையில் உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளுகிறோம். தூயவர் உமக்கன்றோ தூதியும் புகழும் ஸ்தோத்திரமும், தூயவர் உமக்கன்றோ. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பிள்ளையே, இயேசு உன்னை ரொம்ப நேசிக்கிறாரு. உன் வாழ்க்கை உனக்கு வேணுமா? பிடிக்காம இருக்கலாம், ஆனா இயேசு உன்னை நேசிக்கிறார் என்பதை நீ வாய்விட்டு சொல்லாட்டியும் உன்னை சுத்திலும் அப்படிப்பட்ட ஒரு 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 சத்தம் உன்னை சுத்தி கேட்கும். நீ யாருடைய பிள்ளை என்பது என்றென்றைக்கும் அடையாளத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இந்த பூமியில. நீ உன் வாழ்க்கையை நீ சாதாரணமா நினைச்சிடாத. ஏதோ சாதாரணமா ட்ரெஸ் பண்றேன், நான் வாரேன், என் குடும்பத்துல பணம் இல்லை, காசு இல்லை, நான் ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பம் இல்லை. இயேசு ராஜாதி ராஜா உன்னை எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டிருக்கிறாரு. நீ கூட சில வேளையில என்னால எனக்கு என்ன பிரயோஜனம், எனக்கு என்ன லாபம், உன்னை நீ வெறுத்து சில சூழ்நிலைகள்னால நீ ஒரு விதமா நீ காணப்பட்டிருந்தாலும் என் ஆண்டவருடைய சத்தத்தை ஒரு நாளும் மறுக்க முடியாது. நீ எந்த இருள போய் இருந்தாலும், எந்த பள்ளத்துல போய் இருந்தாலும்
கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும் என்று சொல்லப்பட்டதும், கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈன செய்தது என்று சொல்லப்பட்டதும், நிச்சயமாய் உன் வாழ்க்கையில நீ கடையாந்திர முனையில போய் காணப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உனக்காய் வழக்காடுகிறவராயிருக்கிறார், உனக்காய் யுத்தம் செய்கிறவராயிருக்கிறார். நீ தேவனுடைய பார்வையில அருமையாய் விளங்கப்பட்டதே. இந்த நாட்களில தேவ பிள்ளையே, நீ ஒரு சீயோனாய் எழும்பு என்று கர்த்தர் தேவ பிள்ளைக்கு ஒரு அறைகூவலை எழுப்புகிறார். எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், நீ வேறு விதமாய் மாறுவாய். உன்னை தேவன் தம்முடைய மகிமைக்கு ஒப்பாய் உன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார். எழும்பு, நீ வேறு விதமாய் மாறுகிற ஒரு தேவ பிள்ளை. இந்த நிலைமை உனக்கு கிடையவே கிடையாது. 38 வருஷமாய் கிடந்த கடையிலே காணப்பட்டிருந்தவன என் ஆண்டவர் அதற்காகவே வந்து அவனோடு பேசின ஆண்டவர் அல்லவா, விசேஷித்தவர். நீ விசேஷமானபடினால் உன்னை தேடி வருகிற அவர் உனக்காய் யாவையும் செய்கிறவர் என்பதை மறந்து போகாதே. நீ அழைக்கப்பட்டிருக்கிற பிள்ளை. அந்த மண்டபத்தில் எத்தனையோ பேர்கள் இருந்தாலும் இந்த 38 வருஷமாய் யாராலையும் உதவி செய்ய முடியாதபடிக்கு தன்னித்துவமாய் காணப்பட்டிருந்தவனுக்கு கர்த்தர் வந்தாரே. இன்றைக்கு உன்னையும் தேடி இந்த காலை நேரத்தில் என் அருமையான சகோதரனே, சகோதரியே, என் கர்த்தருடைய அழைப்பு உனக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எழும்பு, எழும்பு, எழும்பு. ஹல்லேலூயா. ஆவியானவரே, வல்லமையை தரித்துக்கொள். உனக்காய் சில காரியங்களை கர்த்தர் அடுக்கி வைத்திருக்கிறார். ஆயுத படைக்கு போனீங்கன்னா தெரியும், சில ஆயுதங்கள் அதற்காகவே பயன்படுத்தும்படியாக அங்காங்கு அடுக்கப்பட்டதாயிருக்கும். கர்த்தர் உனக்காய் சில காரியங்களை அடுக்கி வைத்திருக்கிறார். உனக்காய் ஆயத்தமாக்கப்பட்டு வைத்திருக்கிறது. நீ பெறாமல் போவதென்னோ. எழும்பு சீயோனே, எழும்பு சீயோனே, எழும்பு சீயோன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். உங்க பிரசன்னத்துக்கு, உங்களுடைய சிங்காசனத்திற்கு, உங்க வல்லமைக்கு, உங்க பரலோகத்துக்கு முன்பதாய் ஒப்பு கொடுக்கிறோம். உருவாக்கும், எங்களை உருவாக்கும். எங்களை அழைத்தவர் எங்களை உருவாக்குமே. மகிமைப்படுங்கப்பா, மகிமைப்படுங்கப்பா, மகிமைப்படுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து, அடுத்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். இது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்பதை காட்டிலும் இதனுடைய பின்னணியத்தையும் நான் சொல்லுகிறேன். இது என் சந்தோஷத்தை நிறைவேற்றுங்கள் சொல்லி இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தை தேவன் சொன்னார்னு சொல்லி எடுத்துக்க முடியாது. இத பவுல் அடிகளார் தான் என்ன செய்கிறார், இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். இந்த நிருபத்தை என்ன செய்கிறார், பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற தேவ சபைக்கு, அங்க இருக்கிறதான விசுவாசிகளுக்கு இந்த பவுல் சிறைச்சாலையிலிருந்து எழுதப்பட்ட நிருபம்தான் இந்த பிலிப்பியர் நிருபம். இந்த பவுல் தான் ஒரு லெட்டராக என்ன செய்கிறார், சபைக்கு எழுதி அனுப்பி விடுகிறார்.
அப்ப அந்த கண்ணோட்டத்தில் நம்ம படிச்சோம்னா அவர்தான் சபை மக்களுக்கு தேவ ஆவியினால சூழ்நிலைகளை அறிந்து சபை மேல தேவன் வைத்திருக்கிறதான அக்கறைகளையும் நிலவரங்களையும் தேவனால் அறியப்பட்டு அங்க இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு, யூதர்களுக்கு, புறஜாதிகளுக்கு, ஒரு சபையில் 2 பேராக கலந்த மக்களாய் இருக்கிறார்கள். யூதர்களும் இருந்தார்கள், புறஜாதிகளும் இருந்தார்கள். விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களும் இருந்தார்கள், விருத்த சேதனம் பண்ணாமல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆராதிக்கிறவர்களும் சபையில் இருந்தார்கள். ஆனால் இந்த பிலிப்பு பட்டணம் மிகவும் பணக்கார பட்டணம். அப்ப அந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருக்குன்றீங்க சொல்லுங்க? பணக்காரவங்களால இருக்கும், பணக்காரவங்களாய் நிறைந்திருந்தவங்களாய் இருந்தாங்க. இதெல்லாம் என்னதுன்னா பின்னணி. பிலிப்பு பட்டணம் துறைமுகத்தில் சிறந்ததாக இருந்தது. ஆகையால் இந்த பிலிப்பு பட்டணத்தில் அநேக ஏற்றுமதிகளும் இறக்குமதிகளும் அந்த நாட்களில் காணப்பட்டது நிமித்தமாய் அநேகர் வியாபாரத்துக்கு போய்கொண்டு வருகிறதுமாய் இருந்தபடியினால் அங்க இந்த யூத ஜனங்களாய் இருந்தாலும் இந்த புறஜாதி ஜனங்களாய் இருந்தாலும் இவர்களிடத்தில் பணங்கள் நல்ல புழங்கினது நிமித்தமாய் சபைக்குள்ளாகவும் பணக்காரங்கள் இருந்தார்கள். ஆனால் பணம் இருந்த இடத்துல ஆனால் மனது இல்லை, சரியான சிந்தனை இல்லை, சரியான எண்ணங்கள் இல்லை. தேவன் இல்லாத சபையாய் இருக்கிறதை தேவன் பார்த்து இந்த சபையை நிறுவினதான தேவ மனுஷனாய் இருக்கிறதான அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருந்தபோது தேவ ஆவியினால் ஏவப்பட்டு அந்த திருச்சபைக்கு அவர் என்ன செய்கிறார்? கடிதங்களை எழுதி கொடுத்து அனுப்பினதுதான் இந்த பிலிப்பியர் நிருபம். ஆமென், அல்லேலூயா. அப்ப சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கிறது? பணங்களினால் புழக்கம் உடைய சபையா இருந்தது. பணம் இருந்தது, ஆனால் மனது இல்லை. பணம் இருந்தது, ஆனால் தேவ சிந்தனை இல்லை. பணம் இருந்தது, ஆனால் தேவ குணாதிசயம் இல்லை. பணம் இருந்தது, தேவ சித்தம் இல்லாத சபையாய் இருந்தது. ஆகையால் தேவன் இந்த வார்த்தையை பவுல் மூலமாய் சொல்லி அனுப்புகிறார். ஆமென். இப்ப இந்த வசனத்தை வாசிங்க, 2வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அப்ப நிறைவாக்குங்கள், நிறைந்து, இசைந்து இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். அப்ப அங்க என்ன இல்லை? ஒற்றுமை இல்லை, இசைவு அங்க இல்லை, தேவ சிந்தை அங்க இல்லை. இல்லாதது தான் இவர் வேதத்தில் எப்படி சொல்றாரு? இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி வலியுறுத்தி சொல்லுகிறார். ஆமே, நான் சொல்லுவேன், இந்த நாட்கள் இது திருச்சபை மாத்திரம் அல்ல, தேவ பிள்ளையே, நீங்களும் உங்களுடைய குடும்பத்துக்கும் கர்த்தர் இவைகளை இந்த நாட்களில் கர்த்தர் போதிக்கிறார். உங்க குடும்பத்தில் பணம் இருக்குதோ இல்லையோ, ஏக சிந்தை இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் இருக்குதோ இல்லையோ, ஏக அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உங்க குடும்பத்தில் எதெல்லாம் இருக்குதோ இல்லையோ, ஆனால் உங்களுடைய ஆத்துமா ஒன்றையே சிந்திக்கக்கூடியதாய் காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் அல்லேலூயா சொல்லுன்னா உங்களை அட்டென்ஷன் ஆக்குவதற்கு. நீங்கள் அட்டென்ஷன் ஆகணும். சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ இந்த சபையில் இதெல்லாம்
இல்லை என்பதை தேவன் சொல்லுகிறார். சபை இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத சபைக்கு மாத்திரம் பார்க்க முடியாது, தனிப்பட்ட மனுஷனுக்கும் பார்க்க வேண்டும். சபைக்கு மாத்திரம் பார்க்க முடியாது, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த வார்த்தை உருத்தானவைகளாய் காணப்படுகிறது. ஆமென். அப்ப நம்ம குடும்பத்தில் ஏக சிந்தை இருக்க வேண்டும், நம்ம குடும்பத்தில் அன்பு காணப்பட வேண்டும், நம்ம குடும்பத்தில் ஒரே சிந்தை உடையவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பத்தான் தேவனுடைய சந்தோஷத்தை நிறைவாய் அனுபவிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆமா, அன்பு இல்லைன்னா தேவனுடைய அபிஷேகம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. வேதம் சொல்லுகிறது கொரிந்தியர்ல. ஆமென். அன்பு எனக்கு இராவிட்டால் அந்நிய பாஷைகள் இருந்து பிரயோஜனம் இல்லை. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது பிரயோஜனம் இல்லை. அன்பு இல்லாவிட்டால் எனக்கு என்னதான் இருந்தாலும் பிரயோஜனமே இல்லை. உங்க குடும்பத்தில் அப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கக்கூடாது. நம்முடைய திருச்சபையும் அப்படிப்பட்ட திருச்சபையா இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு மனத்தினால நிறைந்திருக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். குடும்பம் ஒரு மனமாய் காணப்பட வேண்டும். குடும்பத்தில் கணவன் ஒரு பக்கம், மனைவி இடது பக்கம் திசை, பிள்ளை அந்த பக்கமும் இந்த பக்கமும் என்று சொல்லி நாலா திசையில அலைமோதுகிற குடும்பங்களாய் இருக்கக்கூடாது. குடும்பம் ஒரே சிந்தை உடையவர்களாய், ஒரே அன்புடையவர்களாய், ஒரே சிந்தை ஒரே எண்ணம் உடையவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த குடும்பத்தின் மேல தேவனுடைய அளவுக்கு அதிகமான அக்கறை, தேவ சித்தம் உடையவைகளாய் தேவன் வாசம் பண்ணுகிற குடும்பமாய் அந்த குடும்பமும் அந்த திருச்சபையும் அந்த தேவ பிள்ளையும் மாற்றப்படும் என்பதில் மாற்றமில்லை. ஆமென். பணத்தை வைத்து எந்த ஒரு குடும்பமும் மாற முடியாது. ஏற்றுக்கொள்கிறீங்களா? பணத்தினால எந்த ஒரு குடும்பமும் நிறையவே முடியாது. பணத்தினால வாழ்க்கை இல்லவே இல்லை. ஒத்துக்கிறீங்களாங்க? சொல்லுங்க. பணம் இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கும், நாளைக்கு அங்கே போகும், இங்கே போகும், எங்கனாலும் போகும். ஏன் சொல்லுது? பணம் பாதாள வரைக்கும் போகும். ஆனால் தேவன் எதையும் சாராமல் இருக்கிற தேவ பிள்ளைக்கு கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகத்தை எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது. அவருடைய நிறைவை எத்தனை கோடி கொடுத்தாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. பணத்தை வைத்து தேவன் அளவு போடுகிறவர் அல்ல. தேவன் பணம் இருக்கிற இடத்துல தேவனுடைய பண்பும் குணங்களும் இருக்க முடியாது. தேவ பிள்ளையே, பணம் 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 சொல்லி உன் வாயில வர வேண்டாம். தேவன் தந்திருக்கிற ரட்சிப்பையும் அழைப்பையும் தேவன் கொடுத்துக்கிற ஆராதனைகளையும் நீ வசனத்தையும் மேன்மையாய் பார்க்கக்கூடிய சிந்தையுடைய குடும்பங்களாய் நம்முடைய திருச்சபை குடும்பம் மாற மாற கர்த்தர் விருத்திக்குள்ளாக பரிபூர்ணக்குள்ளாக அவரே நம்மளை அழைத்து செல்ல வல்லவராயிருக்கிறார். ஆமென். குடும்பங்கள் மாறும், குடும்பங்கள் மாறும். நம்ம குடும்பத்தில் எல்லாருக்கும் பலவிதமான சிந்தனைகள் இருக்கு. உங்க குடும்பத்தில் முழங்கால் படியிட்டு எங்கள் குடும்பத்தில் ஒரே சிந்தையை கொடுங்க ஆண்டவரே, ஒரே அன்பை கொடுங்க ஆண்டவரே. ஆமென். தேவ அன்பு இல்லாமல் நீங்க எதை கட்டினாலும் எதை பெற்றுக்கொண்டாலும் வாழ்க்கையில் பிரயோஜனமே இல்லை. அப்போ நம்ம குடும்பம் ஒவ்வொரு திசையில் இருக்கக்கூடாது. கணவன் ஒரு பக்கம் திசை, மனைவி ஒரு பக்கம் திசை, பிள்ளைகள் ஒரு பக்கம் திசை. குடும்பமே ஆசை குடும்பமாக இருக்கக்கூடாது. எல்லாம் ஒரே தேவனுடைய ஆலோசனையில் ஒரே தேவ சித்தத்துக்கு இணங்கி ஒரு மனம் காணப்படும் போது அந்த குடும்பத்தில் சத்துரு இடைப்படாதபடிக்கு, தேவனுடைய கோபாக்கினிகளும் காணப்படாதபடிக்கு தேவனுடைய அன்பு அந்த குடும்பத்தின் மேலே, தேவ சித்தம், தேவனுடைய நடத்துதல் அந்த குடும்பத்தின் மேலே காணப்படும் என்பதில் மாற்றமில்லை. ஆமென். ஹல்லேலூயா. பிலிப்பு சபைக்கு தேவன் சொன்னது போல இன்றைக்கு நம்மளுடைய திருச்சபையில் தேவன் நம்ம குடும்பத்துக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாட்களில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு திசையில் வாழாதீங்க, ஒவ்வொரு திசையாக யோசிக்காதீங்க, ஒரே சிந்தை உடையவர்களாயிருங்க. ஒரு மனம்தான்
தேவனுடைய நன்மையை காண வைக்கும். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அந்த வேளையில் ஆண்டவரே, ஐசப்பா, எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே எவ்வளவு ஆண்டவரே அப்பா நஷ்டங்கள் வந்தாலும் இன்னும் ஒவ்வொரு பகுதிகளில் காணப்படுகிற நிலைகள் மாற வேண்டும். நிறைய பேர் அது தேவை இது தேவைன்னு சொல்லி ஜெபிக்கிறத காட்டிலும் ஒரு மனம் எங்கள் குடும்பத்தில் இருக்கணும், ஒரு மனசு இருக்கணும், ஒரே சிந்தை இருக்க வேணும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்ணை திறந்து பாருங்க. ஆதியாகமம் 1:26 ஆண்டவர் மனுஷனை படைச்சார். யாரை படைச்சாரு? மனுஷனை படைச்சார். அவங்க வசனம் சொல்லுகிறது, நாம் மனிதர்களை உருவாக்குவோம். நாம் அந்த இடத்துல பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 பேர் சேர்ந்து ஒரே சிந்தையா ஒரே எண்ணத்தோடு மனிதர்களை படைத்தார்கள். மனிதர்களாக இருக்கிற நாம் வேறு சிந்தையா இருக்கக்கூடாது. தேவன் நம்மளை படைச்சது 3 பேரும் ஒரே சிந்தையா தான் தேவன் நம்மளை படைச்சார். ஆதியாகமம் 11 பாபேல் கோபுரத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த கோபுரத்தை கட்டினது மனுஷன். அந்த கோபுரத்தை அவன் எப்படிப்பட்ட விதத்தில் கட்டுறான் தெரியுமா? அங்கே வாசித்தீங்கன்னா, வீட்டில் போய் வாசிங்க, டைம் இல்லை. ஆனால் அந்த பார்க்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம வானத்தை தொடுகிற அளவுக்கு என்ன செய்வோம், இந்த பில்டிங் என்ன செய்வோம், கட்டுவோம்னு சொல்லிட்டு கட்டணும், கடவுளை மிஞ்சணும் சொல்லி அவனுடைய எண்ணம் மாறுதலாக இருக்குது. ஒரு மனம் இருந்துச்சு, ஆனா சிந்த நோக்கம் தவறா இருக்குது. ஆமே. நிறைய பேருடைய வீட்டில் நோக்கம் தவறா போகுது. தேவ பிள்ளையே, பாபேல் கோபுரத்தை கத்தர் கட்டவிடாதபடிக்கு பாஷைகளை கத்தர் தாறுமாறாய் மாற்றினார். அவர்களுடைய எல்லா காரியங்களும் பிரிந்து போனது. அவர்களுக்குள்ள ஒரு மனம் இருந்தது, ஒன்றாய் சேர்ந்து செய்வதற்கு வேலைகள் இருந்தது, எல்லாரும் சேர்ந்து செய்தார்கள். ஆனால் தேவ சிந்தை இல்லாதது நிமித்தமாய் அந்த பிளான், அந்த திட்டங்கள் நடைபெறாதபடி தேவனை தகர்த்து போட்டதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய குடும்பத்தில் நோக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பக்கத்தில் பார்த்துங்க, நோக்கம் ரொம்ப முக்கியம். நீங்கள் எதை செஞ்சாலும், எந்த முடிவெடுத்தாலும் நோக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். நோக்கம் தவறுச்சுன்னா ஒரு ஃப்ளைட்டினுடைய மூக்கு உடைஞ்சா என்ன நிலைமையோ அதே மாதிரி தான். ஒரு பறவையுடைய மூக்கு உடைஞ்சா என்ன நிலைமையோ அதே நிலைமை தான். தேவ பிள்ளையே, உன் குடும்பத்தில் நீங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கிறீங்க, நல்லது. 2வது காரியத்தை கர்த்தர் சொல்லுகிற காரியம், எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் நோக்கம், நீங்கள் முடிவெடுக்கிற நோக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பாபேல் கோபுரத்தை கட்டின மனிதர்கள் ஒரு மனமாயிருந்தார்கள், ஆனால் நோக்கம் தவறாய் போனது. கர்த்தர் அவைகளை தாறுமாறாய் மாற்றினார். ஆமென். இன்னொரு பக்கம் தேவன் மனுஷனை ஒரே மனநிலைமையில் தேவன் அவர்கள் 3 பேருமாய் சேர்ந்து மனிதர்களை உருவாக்கினார். மனிதரை, ஆதாமை உருவாக்கினார்கள். அது நிச்சயமாய் இன்றைக்கும் தேவனை ஆராதிக்கிற சந்ததியாய் உங்களையும் என்னையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்மளுக்காய் ரத்தம் சிந்திருக்கிறார். நம்மளுக்காய் வெளியேற பெற்ற காரியங்களை இன்றைக்கும் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் படைத்த மனிதனுக்காய் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் மனிதர்களாக இருக்கிற நாம் நோக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். அப்பா, இன்றைக்கு திருச்சபையில் ஊற்றப்பட்டிருக்கிற உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்துக்காய் நன்றி. ஆராதித்தோம், நாங்கள் ஜெபித்தோம், அர்ப்பணித்தோம். இப்பொழுது கேட்ட இந்த வார்த்தை ஆண்டவரே, எப்படிப்பட்ட பட்டணம், பணம் நிறைஞ்ச பட்டணம். எங்கள் வீட்டில் பணம் இல்லை அப்படின்ற ஒரு வறுமையை எங்கள் வீட்டில் பேசக்கூடாது. ஆண்டவர் நினைச்சா இன்னைக்கு கூட கர்த்தரால் தர முடியும். அவர் என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க முடியும். நான் தகுதியானவனா, நான் சிறந்தவனா, கர்த்தர் கொடுக்கும்போது அதெல்லாம் சரியாக நடத்தினேனா என்று எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் பார்க்கணும். தேவையில்லாத ஆசைகள், தேவையில்லாத மன கஷ்டங்கள், தேவையில்லாத ஆண்டவரே ஒவ்வொரு திசையில் எங்கள் குடும்பத்தை நாங்கள் இழுத்துட்டு போக பார்க்கக்கூடாது. எங்கள் நோக்கம் தவறாக இருக்கக்கூடாது. குடும்பத்தில் 4 பேர் இருந்தால் 4 பேருடைய நோக்கங்களும் வித்தியாசமாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, ஒரு நிலையான எண்ணம் உடையவர்களாய், தேவனை சார்ந்து சித்தத்தை செய்யக்கூடிய நோக்கம் உடையவர்களாய் ஒவ்வொரு ஆண்டவரே தேவ பிள்ளைகளும் குடும்பத்தில் எழும்பக்கூடிய நிலைகளை கர்த்தர்
தருவீராக. திருச்சபையிலும் அப்படித்தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு எண்ணங்கள் உடையவர்களாய், ஒவ்வொருவருக்குள்ளாக வித்தியாசமான எண்ணங்கள் இராதபடிக்கு ஆண்டவருக்காக நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை போல எல்லாருக்கும் திருச்சபைக்கு வரும்போது எல்லாருடைய சிந்தையும் ஒரே சிந்தையாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அதே போல வீட்டிலேயும் ஒரே சிந்தை உடையவர்களாய் கர்த்தர் மாற்றுங்க. பாபேல் கோபுரத்தில் கட்டின மனிதர்களுடைய ஆவி எங்க வீட்டாருக்கு யாருக்கும் வர விடாதபடிக்கு அவைகளை தேவன் மாற்றி போடுவீராக. ஆண்டவரே, மனுஷனை நீங்க உருவாக்கும் போதே ஒரே ஆவியில ஒரே எண்ணத்தோட நீங்களும் பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் சேர்ந்து மனுஷனை உருவாக்கின மனிதர்களாய் இருக்கிற நாங்கள் ஒரே மனதுடைய குடும்பத்தினர்களாய், பிள்ளைகளாய், கணவன் மனைவியாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கையை ரட்சிங்க, பரிபூர்ணமான நன்மைகளை காண வைங்க. நீ பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியங்களும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எல்லா காரியத்திலும், வேலை ஸ்தலத்திலும், பிள்ளைகளுடைய படிப்பிலும், எல்லா தெய்வீக காரியத்திலும் நிறைந்து ஜெபத்திலும் காணப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.